ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இப்படி விளக்கு ஏற்றி விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரம் எல்லாமே கிடைக்கும். 9 வாரங்கள் இந்த பொருளை தானமாக கொடுங்கள். ஆமாங்க, 9 செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றி நாம முருகனை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி 9 வாரங்கள் என்ன பொருளை தானமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல ரொம்பவுமே தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை வருகிறது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உகந்த நாட்கள், அம்பாளுக்கும் உகந்த நாட்கள். அதனால முருகப்பெருமானை நினைத்து நாமல் கடன் அடைவதற்கும், பொருளாதார நிலைகள் உயர்வதற்கும், தொழில் விருத்தி அடைவதற்கும் இந்த வழிபாடு ரொம்பவுமே நம்மளுக்கு அதிகப்படியான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். இப்போ வாழ்க்கையில நிறைய பேர் கடன் சுமையால நிறைய பேர் அவதிப்பட்டுட்டு வர்றீங்க. இந்த மாதிரி கடன் முழுவதும் அடைந்து ஒரு செல்வ நிலை பெறணும் அப்படின்னாலும் சரி, தொழில்ல வளர்ச்சியே இல்லை, ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே போகுது, என்னுடைய வியாபாரத்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் தொழிலில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த செவ்வாய்க்கிழமை நான் சொல்லக்கூடிய முறையில் விளக்கு ஏற்றி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே முருகன் தீர்த்து வைப்பார். ஆமாங்க, இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் சொல்லலாம். இந்த விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருவருமே இருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ என் கணவர் தான் தொழில் செஞ்சிட்டு இருக்காரு, ஆனால் அவர் விரதமெல்லாம் இருக்க மாட்டாருங்க, இதுலாம் உங்களுக்கு டைம் இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களுடைய மனைவிகள் நான் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் எப்பவுமே விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே குளிச்சுட்டு உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய விரதத்தை ஆரம்பியுங்கள். உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசித்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அங்க நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு உங்களால முடிந்த பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அன்றைய முழுவதும் நீங்கள் விரதம் இருக்கணும். எப்பொழுதுமே நான் விரதம் இருக்கும்போது சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், உங்களுடைய உடல் தகுதி எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்தவாறு நீங்கள் விரதத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் மாலையில் பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகன் படம் இருக்கு இல்லைங்களா, அதில் 6 மண் அகல் விளக்கு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். ஏற்றிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு முருகனுக்கு அன்றைய நாள் முழுவதும் கந்தகுரு கவசம் பாடலாம், கந்த சஷ்டி கவசம் பாடலாம். இது மாதிரி முருகனுடைய பாடல்கள் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் பாராயணம் செய்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையும் விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம். இது மாதிரி 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், கடன் சுமைகள் குறையும். உங்களுக்கு தீராத நோய்கள் இருக்குது அப்படின்னா அது படிப்படியாக அந்த நோய்கள் குறையும், எதிரிகள் தொல்லைகள் நீங்கும், மனக்குழப்பங்கள் நீங்கும், கோழைத்தனம் நீங்கி ஒரு தைரியமா நீங்க ஒரு புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்க. இவ்வளவு அற்புதம் நிறைந்த இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகப்பெருமானை இந்த மாதிரி விரதம் இருந்து நீங்க அவரை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகம்ங்க. நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். அவ்வளவு ஒரு மாற்றத்தை தரக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை விரதம். அதே மாதிரி இந்த தீபம் நீங்க மாலை 6 மணிக்கு மேலையும் ஏத்தலாம். இல்லைன்னா காலையில் 6 to 7 மணிக்கு வருது இல்லைங்களா, அந்த செவ்வாய் கோரையிலையும் இந்த 6 தீபம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஏற்றலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் நீங்கள் வேலைக்கு போகிறதுனால கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, காலையில் எங்களால் எந்திரிச்சு இவ்வளவும் செய்ய முடியலைங்க அப்படின்னு. அதனால தான் நான் உங்களுக்கு 2 நேரம் கொடுக்குறேன். ஒன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்க, இல்லை காலையிலேயே நாங்கள் செஞ்சு வச்சுட்டு போயிடுறோங்க
ஈவினிங் வந்து எங்களுக்கு டைம் இருக்காது, நாங்கள் ரொம்ப லேட்டாக வருவோம் அப்படின்றவங்க காலையில் 6 to 7 செவ்வாய் ஓரையில் இந்த 6 தீபங்கள் முருகப்பெருமானுக்காக ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஆனால் விரதம் பூரா இருக்கணும். ஆனால் அந்த தீபம் மட்டும் காலையில் 6 மணிக்கு அந்த செவ்வாய் ஓரையில் நீங்கள் 6 to 7ன்ற டைமில் நீங்கள் ஏற்றிக்கலாம். அவ்வளவுதான். முழுவதும் விரதம் இருந்து நீங்கள் எப்போ வீட்டுக்கு வரீங்களோ அப்போ தான் உங்களுடைய விரதத்தை நீங்கள் குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறு 9 வாரம் நீங்கள் செய்யணும், 9 செவ்வாய்க்கிழமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 வாரங்கள் இந்த ஒரு பொருளை தானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நாம் சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு. முருகப்பெருமானுக்கு துவரம்பருப்பு உகந்த ஒரு பொருள். அதனால் அதை நாமல் தானமாக செய்யும் போது வீடு மனை அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க தீர்ந்துடும். இப்போ ஒரு கிலோ துவரம்பருப்பு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பருப்பை 9 இதாக பிரிச்சுக்கோங்க. 9 கொஞ்சம் கொஞ்சமாக 9 இதாக பிரிச்சுட்டு அதை ஒரு இதில் பேக் பண்ணி 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு உதாரணத்திற்காக 1 கிலோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுக்கு மேலே கூட எவ்வளவு வேணாலும் நீங்கள் இந்த துவரம்பருப்பை தானம் செய்யலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த தானம் செய்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களால இப்போ கட்டலாம் அப்போ கட்டலான்னு இந்த வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒரு லோன் போட்டிருப்பாங்க, அது வந்து ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர்கிட்ட வந்து பணம் நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து வர வேண்டியது இருக்கும், அந்த பணமும் லேட் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் இல்லாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு, ஆசிரமத்திற்கு, கோவில்களுக்கு இது மாதிரி நீங்கள் இந்த துவரம்பருப்பை வாங்கிட்டு வந்து அதை 9ஆக பிரித்து நீங்கள் தானம் செய்ய வேண்டும். அந்த 9 அப்படிங்கிற எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். அதனால் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் நிலப்பிரச்சனை வாங்கிட்டோம், ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் கவனிக்கலை அப்படின்ற மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க கூட இந்த துவரம்பருப்பை நீங்கள் தானம் செய்யும்போது உங்களுடைய நிலம், வீடு இது சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து நீங்க ஒரு மன நிம்மதியோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக முருகன் உருவாக்கி தருவார். நாம செய்ய வேண்டியது பயபக்தியோடையும் முழு நம்பிக்கையோடையும் நாம செய்யும் போது கண்டிப்பாக முருகப்பெருமான் நம்மளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய்த்து நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைப்பார். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.